ஸ்ரீ குருப்பியோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. குலசேகர ஆழ்வார் தான் பார்த்துன்னு இருக்கோம். என்னுடைய அடியாறுகள் தப்பு செய்ய மாட்டா, என்னுடைய அடியாறுகள் அந்த ராமருக்கு போட்ட நகைகளை எடுத்திருக்க முடியாது இப்படின்னு இவர் குலசேகர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறது, என்ன பண்ணட்டும் நானே அப்படின்னு இவர் என்ன நினச்சார், ஒரு குடத்துல விஷ பாம்புகளை போட்டு எடுத்துடுவான் அப்படின்னு ஆர்டர் பண்ணுறார். சரின்னு சொல்லிட்டேன்னா அவனுடைய க்ளோஸ் மினிஸ்டர்கிட்ட வந்து போய் ஒரு 4-5 நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, விஷப்பாம்பை போட்டு அந்த குடத்தில் போட்டு எடுத்துடுறான். இவன் எல்லாம் அப்படியே மக்கள் எல்லாம் சூழ்ந்துருக்கா, மினிஸ்டர்ஸ், திருடின மினிஸ்டர்ஸும் இருக்கா, அவளும் இருக்கா, அடியார்கள் எல்லாம் நியூஸ் பரவி ஒரு ராஜா ஒரு பப்ளிக்காக இந்த மாதிரி பண்ண போகிறார் அப்படின்னா எல்லாரும் கூட்டம் சேர்ந்துருது இல்லையா, எல்லாரும் வந்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்போ இவர் சொல்கிறார் குலசேகரர், என்னுடைய அடியார்கள் எடுத்திருக்க மாட்டான், நான் நம்புகிறேன். நான் இந்த குடத்துக்குள்ளே கையை விடுறேன், விஷப்பாம்புகள் என்னை கடிக்காமல் நான் என் கையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய அடியார்கள் எடுக்க, கடிச்சதுன்னா அடியார்கள் எடுத்துட்டாங்க, அப்புறமா அது பார்த்துக்கலாம். என்னுடைய கை கடிச்சு நான் விஷம் ஏறிடுது அப்படின்னா அடியார்கள் தான் எடுத்தாங்க, அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம அடுத்தது ஸ்டெப் எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் அப்படியே விலை வெளுத்து நிற்கிறா. இந்த எடுத்த மினிஸ்டர்ஸும் திருன்னு முழிக்கிறான். சிஜோ என்னவாது ஆயிடுத்தேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டுன்னு, ஏன்னா பாம்புக்கு தெரியும் இந்த மாதிரி கை விடுறது ராஜா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் ஆதிசேஷன் இல்லையா உள்ளே இருக்கிறது, பெருமாளுடைய பக்தன், அதுவும் கௌஸ்துபமணியனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய குலசேகர ஆழ்வாருக்கு ஒரு தீங்கை நினைப்பாரா பகவான்? அவர் அப்படி கையை விடுற 5 நிமிஷத்துக்கு மேலே கையை உள்ளே வச்சுருக்க, அப்படியே 10 விசா வெளியில் எடுக்கிற, ஒன்றுமே ஆகலை, ஒரு விஷக்கடி ஒன்றுமே ஆகலை. அப்போ இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்டு தட் அடியார்கள் எடுக்கலை. அப்போ குலசேகர் சொல்வார், பாருங்கள் என் கை ஒன்றுமே ஆகலை, என்னுடைய விஷப்பாம்பு ஒன்றும் பண்ணலைன்னா, அப்போது என்னோடய அடியார்கள் எதுவுமே பண்ணலை, உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு உடனே அந்த திருடின மினிஸ்டர்ஸ் எல்லாம் உண்மையை ஒத்துட்டு சரண்டர் ஆகிடுறான். இல்லை நீங்கள் இந்த மாதிரி எப்போ பாரு அடியார்கள் அது இதுன்னு அவளுக்கு நிறைய இடம் கொடுக்குறேன், அது எங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வாழ சொல்லிட்டு கொடுத்துறோம். அப்போ இவர் சொல்கிற, அந்த உண்மையான பக்தியோடு வரக்கூடிய அடியார்கள் மேலே சந்தேகப்படுறது ஒரு பெரிய ஒரு பாபம், அதனால் நீங்கள் எல்லோரும் மினிஸ்டர்ஸ் பதவியிலேருந்து ரிமூவ்டு அப்படின்னு சொல்லி அவளை எல்லாரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இவருக்கு தோணி போயிடுது, எனக்கு ராஜ்ய பரிபாலனம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு, அவன் சின்னவனாக தான் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையான ஒரு மினிஸ்டருடைய கார்டியனாக போட்டு இவர் என்ன பண்ணிடுற, க்ஷேத்ராடனத்துக்கு கிளம்பிடுறார். அதான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்லேயே, ஒரு ராஜ்ய பரிபாலனத்தை விட்டுட்டு, அதுவும் அவ்வளவு சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ராஜாவை இந்த பரிபாலனத்தை விட்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு க்ஷேத்ராடங்களாக போயிட்டு வந்துட்டுருக்கார். ஆல்ரெடி ஸ்ரீரங்கம் போகிறார், அங்கேயே நிறைய நாள் தங்கியிருக்கார், எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போகிறார், திருக்குறுக்கூர் ஸ்தலத்துக்கு போகிறார். அவர் மொத்தமாக வந்து 105 பாசுரங்கள் பெருமாள் திருமொழின்னு இயற்றினார். 8 கோவில்களுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். இப்போ நான் சொன்னேன் முதல்ல குலசேகரப்படி அப்படின்றத விஷயத்த சொன்னேன் இல்லையா, இந்த திருவேங்கடமலையில் திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய படிக்கு வந்து குலசேகரப்படின்னு ஏன் வந்தது அப்படின்னா, இப்போ இவர் எல்லாத்தையும் துறந்து டோட்டல் சரண்டர் டு பெருமாள் ஆகி இந்த மாதிரி எல்லா தீர்த்த ஸ்தலங்களுக்கும் போகிறம்போச்சு. வெங்கடமலையான இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான பார்த்து இவர் பாடுற, செடியாய் வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா, நின் கோவிலின் வாசலில் அடியாரும் வானவரும் ரம்பையரும் கிடத்தி அங்கும் படியாய் கிடத்து உன்னை பவளவாய் காண்பேனோ. இத்தனை பேர் வரக்கூடிய உன்னுடைய இடத்துல நான் இருந்து உன்னுடைய பவளவாய் பார்க்கணும் அப்படின்னா என்ன படியாய் பண்ணு, அந்த வாசப்படியாக என்ன பண்ணு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அந்த படிக்கு குலசேகரப்படின்னு சொல்கிறார். இன்னொரு பாசுரங்களில் இன்னொரு பாசுரத்தில் அவர் சொல்கிற போச்சு என்ன சொல்கிறாருன்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல்
மாயத்தால் மீளாத துயிர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனது அருளாலே பார்ப்பன் அடியானே அப்படின்னு இன்னொரு பாசரத்தில் சொல்கிறார். அதாவது ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நோய் வந்துடுது. அந்த டிசீஸ்டு பர்சன் அவனை மருத்துவன் சர்ஜன் கத்தியால் அறுக்க போகிறார். அடுத்து தான் சர்ஜரி பண்ணி தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். அப்போ அந்த அந்த நோயாளி ஐயோ எனக்கு நான் மருத்துவன் சர்ஜரிலாம் பண்ணக்கூடாது, எனக்கு கத்தி பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அந்த நோயினுடைய தீர்வு அவனுக்கு அமையாது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அந்த மருத்துவர் கத்தி வச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அது மாதிரி வெங்கடவா திருமலையானே நீ மீளா துயர் தாரினும் எனக்கு மீள முடியாத துயர்கள் எத்தனை தந்தாலும் உன்னருள் பார்ப்பன் அடியேனே, உன்மேல தீராத காதல் எப்போதும் நான் கொள்வேனே அப்படின்னு ஒரு பாசுரத்தில் சொல்கிறார் இல்லையா. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு துயர் வந்துடுத்து அப்படின்னா, ஒரு சேடான சம்பவம் வந்துடுத்துனா, பெருமாளே உன்னை இத்தனை சாண்ட் பண்ணுறேனே நானே, எனக்கு ஏன் இப்படி துயரை தர, எனக்கு ஏன் இப்படி ஒரு துக்கத்தை தர அப்படின்னு நம்மளுடைய கர்ம பலன்களுடைய தராசத்தினுடைய இதை பார்க்காம நம்ம புலம்புறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார், அந்த மருத்துவன் பால் தீராத காதல் கொண்ட நோயாளி மாதிரி நீ மீளா துயர், எனக்கு இதுலேருந்து மீள முடியாத துயர் கொடுத்தாலும் உன்மேல் இருக்கக்கூடிய அன்பு என்னைக்கும் குறையாது. அப்படிப்பட்ட அன்பை தான் நாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாசரத்தினுடைய ஒரு நீதியாக இருக்கு. இன்னொரு பாசரத்தில் சொல்கிற, மீனாய் பிறக்கும் விதியுடையோன் ஆவேனே, பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பேறு ஆவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடையோன ஆவேனே, செம்பவளவாயன் திருவேங்கடம் என்னும் எப்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. என்னை ஏதாவது ஒரு வழியில் படியாக நீ என்னை ஆக்கிட்ட, அதை விட என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்லுவோம், சூர்தாஸும் ஒரு பொயமில் சொல்லுவார், நான் காக்கையா ஒரு பறவையாக என்னோட பிறவி இருக்கணும் அப்படின்னா கோகுலத்து பறவையாக இருக்கணும். ஒரு அனிமலாக என்னோட பிறவி இருக்கணும் அப்படின்னா பசுமாடாக பிறந்து நான் கோகுலத்தில் இருக்கணும். ஒரு மரமாக பிறக்கக்கூடிய பிறவி எனக்கு அடுத்த பிறவி இருந்ததுன்னா புல்லாங்குழல் பண்ணக்கூடிய பேம்பு மரமாக நான் ஆகணும். அப்போதான் அந்த கண்ணனோட நான் எப்பொழுதும் அசோசியேட் ஆகிருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த குலசேகர ஆழ்வார் எப்போதும் உன்னுடைய பவள வாயை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னா நான் எதுவாக வேணால் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்படி தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தையும் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி 105 பாசுரங்கள் பாடி வேங்கடமுடையானையும் திருவேரங்கத்தையும் ரங்கநாதனையும் பாடி நிறைய திருத்தலங்களை இருக்கக்கூடிய மங்களாசாசனமும் பண்ணி ஒரு பெரிய ஆழ்வார்களில் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறார். அப்படின்னா அவருடைய பக்தி, அவருடைய அன்பு, தீராத காதல் அந்த மாதிரி ஒரு அனன்ய பக்தியாக இருந்தது.